புனித வியாழன் நற்செய்தி பகுதி யோவான் பிரிவு 13 அருள்வாக்குகள் 1-15 வரை. இன்று திரு அவை முப்பெரும் விழாக்களை கொண்டாடி மகிழ்கிறது. 1. இயேசுவின் முதல் திருப்பலி ஆண்டு விழா. 2. இயேசு ஏற்படுத்திய குருத்துவத்தின் ஆண்டு விழா. 3. இயேசுவின் அன்பு கட்டளையின் ஆண்டு விழா. திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் வாழ்வில் நடந்த நிகழ்வு இது. அப்போது திருத்தந்தையின் தனிப்பட்ட செயலாளராக இருந்த ஆயர் ஜான் மேகி திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நடந்த நிகழ்வை இவ்வாறு விவரிக்கிறார். புதிய திருத்தந்தையுடன் உடனடியாக பேச வேண்டும் என்று ஒரு அதிகாரி வத்திக்கானுக்கு வந்தார். ஆயர் மேகி திருத்தந்தையின் அறைக்கு சென்று பார்த்த பொழுது அங்கு அவர் காணப்படவில்லை. பிறகு நூலகம் சென்றார், ஆலயம் சென்றார், மாடிகள் அனைத்திற்கும் சென்றார். அவர் திருத்தந்தையை கண்டுபிடிக்காத போது அவர் நினைவுக்கு வந்த நாவல் The Shoes of the Fisherman. அந்த நாவலில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்லாவிக் திருத்தந்தை ஒருவர் தனது புதிய மறைமாவட்டத்தில் சாதாரண மக்களுக்கு என்ன நடக்கிறது என்று கண்டறிய வத்திக்கானிலிருந்து நழுவியதாக அந்த நாவல் தொடர்கிறது. எனவே புதிய திருத்தந்தை அதை செய்திருக்க கூடும் என்பதால் திருத்தந்தையை பற்றி அறிந்திருந்த போலந்து நாட்டு குருவானவரிடம் ஓடிச் சென்றார். திருத்தந்தையை எங்கும் காணவில்லை என்று கூறினார். போலந்து குருவானவர் அமைதியாக அவரிடம் கேட்டார், ஆலயத்தில் பார்த்தீர்களா என்று. அதற்கு அவர், ஆம், அங்கும் பார்த்தேன், அங்கும் நம்முடைய திருத்தந்தை அவர்கள் காணப்படவில்லை என்றார். அப்போது போலந்து குருவானவர், ஆலயத்தின் இன்னும் உள்ளே செல்லுங்கள், மின் விளக்குகளை இயக்காமல் செல்லுங்கள் என்றார். ஆயர் மேகி இருளில் மூழ்கிய ஆலயத்திற்குள் அமைதியாக நடந்தார். அப்போது திருத்தந்தை நெடுஞ்சான் கிடையாய் திவ்ய நற்கருணைக்கு முன்பாக படுத்து ஜெபித்துக் கொண்டிருந்ததை கண்டார். போலந்து குருவானவர் பிறகு சொன்னார், திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் தான் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்னால் அவர் அடிக்கடி திவ்ய நற்கருணைக்கு முன்னால் சாஷ்டாங்கமாய் விழுந்து கிடந்து ஜெபிப்பதை தன் கண்களால் கண்டதாக சொன்னார். இன்று இரவு இயேசு நமக்கு விடுக்கின்ற மிகச்சிறந்த ஒரு நினைவு பரிசு நற்கருணை. இதனை விவிலியத்தில் முதலில் பதிவு செய்தது பவுலடியார். 1 கொரிந்தியர் 11:24. இது உங்களுக்கு கையளிக்கப்படும் என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று இயேசு ராவுணவில் சொன்னதை பவுலடியார் குறிப்பிடுகிறார். இஸ்ரேல் மக்கள் பாஸ்கா விழாவின் போது உண்ட புளிப்பற்ற அப்பத்திலேயே இயேசு தன்னை தாழ்ச்சியோடு இணைத்து தன்னுடைய நிலைத்த பிரசன்னத்தை நமக்கு விட்டு செல்லுகிறார். 1. முதல் திருப்பலி ஆண்டு விழா. ஒத்தமைவு நற்செய்தியாளர்கள் அனைவரும் ராவுணவின் போது இயேசு நற்கருணையை ஏற்படுத்தியதை குறிப்பிடுகிறார்கள். ஆனால் யோவான் மட்டும் தனது 6வது பிரிவில் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பகிர்ந்தளித்துவிட்டு நற்கருணையை பற்றி இயேசு நீண்ட நெடிய பேருரையை தருவதாக அங்கு சொல்லுகிறார். யோவான் இன்றைய நற்செய்தியில் நற்கருணைக்கு பதிலாக அந்த நற்கருணையின் மாண்பை மிகவும் தெளிவாக வெளிப்படுத்துகின்ற குறிக்கின்ற இன்னொரு அடையாளத்தை பாதம் கழுவுதல் வழியாக அறிவிக்கிறார். இயேசு பணியை ஏற்க அல்ல, மாறாக அடிமை போல பணிபுரியவே வந்தேன் என்றார். பணிவிடை செய்வது என்பது வெறும் வெற்று வார்த்தைகளாக அல்ல, மாறாக அது செயலில் வெளிப்பட வேண்டும். இயேசு சீடர்களின் பாதத்தை கழுவுவதன் வழியாக இறையியல் ஞானத்தை சீடர்களின் பாதங்களில் இருந்து கற்றுக்கொண்டு நமக்கு கற்பிக்கின்றார். அதிகமான இறையியல் ஞானம் இங்கே இருக்கிறது. அதிலே ஒன்று தாழ்ச்சி. யூத பாரம்பரியத்தில்
வெளியிலிருந்து வீட்டிற்கு வரும் யூதர்களை தூசி படிந்த பாதங்களை கழுவி தூய்மைப்படுத்துவது ஒரு அடிமையின் வேலை. எனவே இயேசு அடிமையாகவே பணி செய்து சீடர்கள் இப்படிப்பட்ட தாழ்ச்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்துகிறார். தாழ்ச்சி என்பது தாழ்வு மனப்பான்மை அல்ல, மாறாக நமது உயரம் என்னவென்று அறிந்து ஏற்றுக்கொண்டு அதன்படி நடப்பது ஆகும். 2. குருத்துவத்தின் ஆண்டு விழா. இயேசு 11 வரை இன்று குருத்துவ அருட்பொழிவு செய்கிறார். குருக்கள் எல்லோரும் வானிலிருந்து குதித்தவர்கள் அல்ல. 11 சீடர்களுக்கும் இருந்த பலமும் பலவீனமும் இன்றைக்கு குருக்களில் இருப்பதை நாம் காண்கிறோம். நம் குடும்பத்தில் பிறந்தவர்கள் குருக்கள், நம் சமூகத்தில் வளர்ந்தவர்கள் குருக்கள், நமது கலாச்சார பண்பாட்டை புரிந்து செயல்பட்டவர்கள் குருக்கள். 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடு இப்படி சொல்லுகிறது: குடும்பமே இறை அழைத்தலின் தொட்டில். எனவே நம்பிக்கையின் விளைநிலம் குடும்பம். ஒரு குருவானவருடைய அடிப்படை குடும்பத்தில் தான் இருக்கிறது. குடும்ப வாழ்வில் சான்று வாழ்க்கையை காண்பவர்கள் குருத்துவத்தில் அதை வாழ்ந்து காட்ட முயற்சிக்கிறார்கள். அவர்கள் படிக்கின்ற தத்துவ இயலாலோ இறையியலாலோ அவர்களுக்கு நம்பிக்கை கூட்டப்படுவதும் இல்லை, குறைக்கப்படுவதும் இல்லை. மாறாக அவர்களுடைய அறிவு ஆழப்படுத்தப்படுகிறது. அந்த அறிவினால் அவர்கள் பண்படவும் செய்கிறார்கள், பாழ்படவும் செய்கிறார்கள். அந்த அறிவு ஒருவரை தாழ்ச்சியாக மாற்றுகிறது, இன்னொருவரை குருவாகி இயேசு நற்கருணையில் இல்லை என்று மேதாவித்தனமாக பேசிவிட்டு குருத்துவத்தை விட்டு வெளியே செல்லுகிறது. எனவே குருக்கள் பலம் உடையவர்கள், பலவீனம் உடையவர்கள், அந்த 11 அப்போஸ்தலர்களைப் போல. எனவே இன்றைய நாள் குருக்களின் நாள். இன்று பார்த்தால் நீங்கள் அவர்களிடம் ஒரு புன்சிரிப்போ, ஒரு சிறிய பாராட்டோ, ஒரு சிறிய ஜெபமோ, உடல்நிலை பற்றி கேட்டு தெரிதலோ இவற்றை சொன்னால் நலமாக இருக்கும். 3. அன்பின் கட்டளை ஆண்டு விழா. யோவான் 13:34 நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். இந்த அன்பை இயேசு பாதம் கழுவும் வழியாக வெளிப்படுத்துகிறார். அன்பு செலுத்த முகத்தை பார்க்க தேவையில்லை, மாறாக பாதத்தை பார்த்தாலே நாம் அன்பு செய்ய முடியும் என்று இயேசு இந்த இறையியல் ஞானத்தை நமக்கு தருகிறார். இயேசு சீடர்களின் பாதத்தை பார்த்தான் அவர்கள் பாதங்களை கழுவுகிறார், அவர்களுடைய முகத்தை பார்த்து அல்ல. இந்த இறையியல் ஞானத்தை நாம் இயேசுவிடம் கற்றுக்கொள்வோம். பாதம் பண்பட்டால் எல்லாமே நலமாகிவிடும். உடலில் பாதத்தில் தான் அதிகமான அழுக்குகள் இருக்கும். அழுக்குகள் நிறைந்த நம்மை அப்படியே ஏற்று இயேசு அன்பு செய்கிறார். குருக்களாகிய நாமும் யாருக்கும் ஓரவஞ்சனை காட்டக்கூடாது. ஏதாவது பணி அமர்த்துதலிலோ பணி மாற்றத்திலோ எந்த நேரத்திலும் நாம் பாராபட்சம் உள்ளவர்களாக பாதத்தை மட்டுமே பார்த்து அன்பு செய்ய வேண்டுமே ஒழிய அவர்களுடைய முகத்தை பார்த்து முகஸ்துதி கூடாது. எனவே நாம் பாதத்தில் இந்த இறையியல் ஞானத்தை கற்றுக்கொள்வோம். எனவே இந்த முப்பெரும் விழா வெளிப்படுத்தும் இயேசுவின் நிலைத்த பிரசன்னத்தை நம்பி வழிபடுவோம். தாழ்ச்சியும் பாராபட்சமும் உள்ளவர்களாக வாழ்வோம். ஆமீன்.